Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா ஷேப்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷேப்வேர் இன்னைக்கு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 டைப்ஸ் பார்க்க போறோம். நான் எந்த ஸ்டைலிங் டிப்ஸ் போட்டாலுமே ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுவேன். ஷேப்வேர் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படினு. பட் ஷேப்வேர் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நம்ம அப்பொழுதுக்கு அதாவது இன்ஸ்டன்ட்டா நம்மளோட belly fat-ஆ இருக்கலாம், thigh fat-ஐ வந்து நம்ம வந்து மறைக்கலாம். சோ அதுக்காக மட்டும் தான். உங்களுக்கு பெர்மனன்ட்டா நீங்க வந்து குறைக்கணும் அப்படினா கண்டிப்பா எக்சர்சைஸ் ஃபாலோ பண்ணுங்க. டயட் கான்ஷியஸா இருங்க. ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுங்க. வாக்கிங் போங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஸோ பெர்மனெண்ட்டாக உங்களோட ஃபேட்ஸை வந்து குறைக்கலாம். ஸோ ஷேப்வேரை பற்றி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஷேப்வேர் பார்த்தீங்கன்னா இந்த டம்மி டக்கர் தான். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து பெல்லி தாங்க. அது வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் பெல்லியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக குறைஞ்சிரும். இந்த டம்மி டக்கர் யூஸ் பண்ணாவே குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இன்னும் 2 டெலிவரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டம்மி டக்கர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ டம்மி வந்து நல்லா குறைஞ்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிஸ்ட் லைன் வந்து நல்லா பெருசாக வரும். அதாவது இந்த ஹிப்லேருந்து வெயிஸ்ட் லைன் வரைக்கும் இந்த ஒரு ஜான் அளவுக்கு உங்களுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆர்டினரி பேண்டீஸ் மாதிரி தான் வரும். இதில் வந்து நிறைய கலர்ஸ், நிறைய சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ உங்களோட வெயிஸ்ட் லைன் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. உங்கள் வெயிஸ்ட் லைன் எல் சைஸில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து எல் சைஸே சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு சைஸ் அதிகமாக எக்ஸல் அந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். டம்மி டக்கர் போடுறதுக்கான எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. ரொம்ப கம்மியாகவும் வாங்காதீங்க, ரொம்ப அதிகமாக வாங்காதீங்க. கரெக்ட் சைஸில் வாங்குங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறையா மாடல்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேஸ்ட் லைன்லேருந்து ஹிப் சைஸ் வரைக்கும் அதிகமாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு பஸ் லைனு கீழே வரைக்குமே வரும். ஃபுல் பெல்லி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அப்பர் அண்ட் லோவர் பெல்லி வந்து கவர் ஆகும். இந்த ஷேப்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லி மட்டும்தான் கவர் ஆகும். உங்களுக்கு பட்டோ இல்லைன்னா உங்களோட தை ரீஜன் வந்து கவர் ஆகாது. ஸோ உங்களுக்கு பெல்லி மட்டும்தான் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டம்மி டக்கர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா எலாஸ்டிக்காக இருக்கும். இங்கே வந்து ரெண்டுமே ஒரு சின்ன ஒரு வயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ப்ரீதபிள் தான். ஸோ வேர்த்து உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. பட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது எந்த ஷேப்வேராக இருந்தாலும் மினிமம் ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு டேலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நிறைய வேறு விதமான ஹை வேஸ்ட் பேண்டீஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷேப்வேர் பார்த்தீங்கன்னா டம்மி பெல்ட். இது வந்து நல்லா எலாஸ்டிக்காக வருங்க. உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். உங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி யூஸ் பண்ணால் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பெல்லியை மறைக்கணும், ஏதாவது குர்த்தி டாப் கூட நீங்கள் போடுறீங்க, சுடிதார் கூட போடுறீங்கன்னா தாராளமாக இதை பயன்படுத்தலாம். பட் சாரிக்கு வந்து நம்ம போட முடியாது. சைடில் வந்து ஹிப்பில் ரொம்ப பிளாக்காக ஒரு மாதிரி ஆடாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்டான ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், ப்ரீதபிள் கூட. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து உங்கள் வேஸ்ட் லைனை மெஷர் பண்ணி வாங்குங்க. இதுலேயும் சைஸ் அவைலபிளாக இருக்குது. எல், எம், எக்ஸ்எல், XXL அந்த மாதிரி இருக்குது. கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் கலர்லேயும் இருக்குது, பிளாக்லேயும் இருக்குது. உங்களுக்கு பேண்டீஸோட டம்மி டக்கர் போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். ஆர்டினரி பேண்டீஸ் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே உங்கள் பெல்லிக்கு மேலே இதை வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து உங்கள் அப்பர் பெல்லி, லோவர் பெல்லி இருக்கவங்க பயன்படுத்தலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக போடாமல் வச்சுருப்போம். பெல்லி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் நீங்கள் வந்து இது தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாங் ஃப்ராக் அந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக டம்மி இருந்துச்சுன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி பெல்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரீதபிள் தான். ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 to 5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேப்வேர் நம்பர் 3. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பெல்லியும் பெருசாக இருக்கும், லோவர் பெல்லியும் பெருசாக இருக்கும், தைஸுமே ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம டம்மி டக்கர் மட்டும் யூஸ் பண்ணும்போது டம்மி வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். பட் தைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டம்மி டக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது டம்மி டக்கராகவும் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா தைஸுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலுங்க. நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ப்ரீதபிள் கூட, நல்ல எலாஸ்டிக். இது நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். மெஷின் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சீக்கிரமாக உறிஞ்சு வந்துற மாதிரி இருக்கும். இந்த எலாஸ்டிக்லாம் வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள்.
அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ உங்கள் பெல்லி வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைஸ் வந்து நல்லா கவர் பண்ணும், கிட்டத்தட்ட முட்டிக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ தைஸ் வந்து நல்லா உள்ளே போன மாதிரி இருக்கும். அண்ட் உங்கள் பட் ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சிலருக்கு அப்பர் பாடி ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கலர் அவைலபிளாக இருக்குது, ஸ்கின் கலர் அண்ட் பிளாக் கலரில் இருக்குது. இதுவுமே உங்கள் வேஸ்ட் லைனை மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இந்த ஷேப் வெறும் பார்த்தீங்கன்னா போட வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் தை ஏரியா வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே டம்மி ரீஜனுக்கு எடுத்துகிட்டு போங்க. இது போடும்போது நீங்கள் பேண்டீஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேண்டீஸ் போடாமல் இதை போட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேப்வேர் நம்பர் 4 சாரீ ஷேப்வேர். இந்த ஷேப்வேரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் மாடலில் வரும். இதில் நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதாவது முட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும், முட்டி கீழே வந்து ஏ லைன் இருக்கும். இன்னொன்று வந்து ஃபிஷ் கட் மாடலில் இருக்குது, ஃப்ரில் வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் மாடல். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நடக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைடில் ஸ்லிட் இருக்குது. ஹிப் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சபிள் கூட. இது வந்து நாங்கள் சில்க் சாரீ கட்டுறதுக்கு, அப்புறம் பனாரசி சாரீ, அதாவது ஹெவி எம்ப்ராய்டரி சாரீ, இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் கட் மாடலை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷேப்பியாக ஒரு கர்வியாக காமிக்கும். ஸோ இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நாட் வச்ச மாதிரி வாங்கிட்டீங்கன்னா எலாஸ்டிக் போனாலுமே நீங்கள் நாட் வச்சு யூஸ் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து லூஸாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீ கட்டும் போது கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ நான் டைட்டாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஷேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டைம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன் அப்படின்னா உட்கார எந்திரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எந்த ஃப்ரில்லு கீழே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது, நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும். பட் டே ஃபுல்லாக கட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். ஸோ எதாவது அக்கேஷனலாக கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஷேப்பர் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஷேப்வேர் நம்பர் 5. இது வந்து ஹோல் பாடி ஷேப்வேர். நிறைய நம்ம பார்த்தோம், டம்மி டக்கர், அதுக்கப்புறம் தை ஏரியா கவர் பண்ணுற மாதிரி சாரீ ஷேப்வேர், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேருந்துமே உங்களுக்கு கவர் பண்ணும். அதாவது பர்ஸ்ட் லைன் வந்து சிலருக்கு பெருசாக இருக்கும், வேஸ்ட் லைன் அதிகமாக இருக்கும், டம்மி அதிகமாக இருக்கும், அண்ட் பட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், தைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹோல் பாடி ஷேப்வேர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சாதாரணமாக நம்ம எலாஸ்டிக் நம்ம ப்ரா ஸ்ட்ராப் மாதிரியே தான் இருக்கும், இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் தாங்க. ஸோ உங்களுக்கு போடும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஷேப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் நீங்கள் போடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தை நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வேர் பண்ணிக்கணும். இது வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரேசட் போட்டுக்கோங்க அண்ட் பேண்டீஸும் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து இதை வேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பேண்டீஸ் கூட நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது, பட் பிரேசட் வந்து கன்ஃபார்மாக போடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஹோல் பாடி வந்து உங்களுக்கு ஷேப்பாக காமிக்கும், அதுக்காக இதை பயன்படுத்தலாம். ஷேப்வேர் நம்பர் 6. இந்த டம்மி டக்கர் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெல்ட் டைப்பில் ஒரு டம்மி டக்கர் பார்த்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு போட கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். இது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிள் தாங்க, பட் ரொம்ப எலாஸ்டிக்லாம் கிடையாது, ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். இதில் வந்து பிளாக் அண்ட் ஸ்கின் கலர் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வேஸ்ட் லைனை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக வாங்கினீங்க அப்படின்னா இது போடுறதுக்கான எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. இந்த ஷேப்பர் பார்த்தீங்கன்னா அப்பர் பெல்லி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோயர் பெல்லி இருக்கவங்க போட்டிங்கன்னா இன்னுமே உங்களை வந்து கொஞ்சம் பெருசாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பர் பெல்லி இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நார்மலாக பேண்டீஸ் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே இதை வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்கன்னா தாராளமாக இதை பயன்படுத்தலாம். நல்லா ப்ரீதபிள், வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், ஸ்வெட் இருந்தால் கூட அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஷேப்வேர் நம்பர் 7. ஹை வேஸ்ட் பேண்டீஸ். நீங்கள் எந்த டம்மி டக்கரும் யூஸ் பண்ண விரும்பலை, இல்லைனா உங்களுக்கு வந்து பெல்லி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஹை வேஸ்ட் பேண்டீஸை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து இங்கே டெய்லி பேஸஸில் போடலாம். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நார்மலாக பேண்டீஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வேஸ்ட்டாக இருக்கும், அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எலாஸ்டிக் வந்த மாதிரி இருக்கும். ஸோ லோவர் பெல்லி இருக்கவங்க அண்ட் கொஞ்சமாக பெல்லி இருக்கவங்க இதை போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய டம்மி டக்கர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷேப்வேர் நம்பர் 8. லாஸ்ட் ஷேப்வேர் இதுதாங்க. இது வந்து ஒரு சாரீ ஷேப்வேர் தான்.
நம்ம போன ஷேப்பேரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் மாடலில் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ஏ லைன் மாடலில் வரும். கீழே அதாவது முட்டிக்கு கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். முட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. ஷிஃபான் சாரீ, ஜார்ஜெட் சாரீ இந்த மாதிரிலாம் போடும்போது இந்த ஷேப்பர் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் கட் மாடலில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவர் பாடி ரொம்ப உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஷேப்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஷேப்பியாக அழகாக தெரியும். அதாவது உங்கள் ஹிப் ரீஜனுக்கும் அண்ட் கீழே முட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேப்பாக வரும். கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் டெய்லியுமே போடலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். காட்டன் கிடையாது, அதாவது பாலிஸ்டர் ரயான் மிக்ஸ்டான மெட்டீரியல் தான். கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கனால இங்கே உட்கார எழுந்திரிக்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, டீச்சராக இருக்கீங்கன்னா தாராளமாக இதை இங்கே பயன்படுத்தலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அண்ட் கூடவே ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக் போனாலுமே நம்ம இதுக்கு நாட்டை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து சீக்கிரமாக போயிடும். அப்படி இருக்கும்போது நாட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது, சைஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஷேப்வேர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஷேப்வேர் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் பிகினர்ஸ்க்காகவும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பர்மனெண்ட்டாக உங்களோட வெயிட் ரிடக்ஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.